இந்த வீடியோவில் சிம்பிளாக ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு saree எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம். இது நல்ல ஒரு பியூட்டிஃபுல் கலர் saree வித் கான்ட்ராஸ்ட் பார்டரோட ஃபுல் கோல்டு ஜரி த்ரெட்டோடு இருக்குது. ஸோ இதுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரியே சிம்பிளாக போதும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு சர்க்கிள் அண்டு கொஞ்சம் லைன்ஸ் இந்த மாதிரி மட்டும்தான் ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன். இதில் நம்ம எப்படியெல்லாம் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த லைன்ஸ்லேயும் சர்க்கிள்லேயும் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த சர்க்கிள் டயக்ராமில் ட்ரா பண்ணியிருக்கிற இடத்துல லாங் ஃப்ரெஞ்ச் நட் வித் சீக்வன்ஸோட இந்த மாதிரியாக ஃபஸ்ட்டு ப்ளஸ் சைன் மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கிடணும். இப்படி ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னோம்னா அண்ட் இன் பிட்வீன் அந்த அதர் ஸ்பேஸ்லலாம் நம்ம அந்த லாங் ஃப்ரெஞ்ச் நட் ஸ்டிச் பண்ணும்போது அந்த சர்க்கிள் ஃபார்மேஷன் கரெக்டாக நல்லா நீட் ஃபினிஷிங்கில் வரும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரியாக கண்டினியூஸாக சர்க்கிளாக நம்ம ஸ்டிச் பண்ணாமல் இந்த மாதிரியாக ப்ளஸ் சைன் ஸ்டிச் பண்ணிவிட்டு அண்டு அதுக்கப்புறம் இன் பிட்வீன் அந்த ஸ்பேஸில் ஸ்டிச் பண்ணும்போது ஃபினிஷிங் நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ அந்த மெத்தடில் தான் நான் இப்போ என்ன செஞ்சுக்கிட்டேன், லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு சீக்வன்ஸோடு எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அண்ட் இது சாரியில் இருக்கிற கலரை வச்சே தான் இந்த சில்க் த்ரெட்டை எடுத்திருக்கேன். ஸோ இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு த்ரெட்டோடைய கவுண்டிங்ஸ் நான் எடுத்துருக்கிறது இப்போ கொஞ்சம் இது பெரிய சைஸ் சீக்வன்ஸ் நான் இதில் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு 6 ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் த்ரெட்டை எடுத்துகிட்டு அது டபுளாக நாட் போட்டுக்கிட்டேன். அப்படின்னா 12 ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் த்ரெட்டு நமக்கு இருக்கும். ஸோ இது பெரிய சீக்வன்ஸ்னால அந்த 12 ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் த்ரெட் ஈஸியாக அந்த சீக்வன்ஸ்குள்ளே போகிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருந்தது. ஸோ இது ஸ்டிச் பண்ணி முடித்தோடனே இந்த மாதிரி ஃபினிஷிங்கில் நீட்டாக இருந்தது. அண்டு சென்டர் லைனில் கண்டினியூஸ் சுகர் பீட் கொடுத்துட்டேன். அண்ட் அதர் லைன்ஸ்லாம் இருக்குல்ல, அதுக்கு இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். டியூப் பீட்ஸ், டல் கோல்ட் பீட்ஸ், சீக்வன்ஸ் அண்ட் சுகர் பீட் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இதை எப்படி ஸ்டிச் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஒரு லாங் டியூப் பீடும் சுகர் பீடையும் சேர்த்து இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு செயின் ஸ்டிச் எடுத்துக்கிறேன். அண்டு டல் கோல்டு பீட்ஸும் சீக்வன்ஸையும் சேர்த்து இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு லாக் செயின் போட்டுட்டு நாட் போட்டுக்கிறேன். ஒவ்வொரு லைனையும் நாட் போட்டுட்டு தான் நம்ம நெக்ஸ்ட்டு லைனுக்கு போகணும். ஸோ எண்டு நாட் மேலே கூடி போடுறது ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பிகினராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னோம்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ மேலே கூடி நம்ம போடும்போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு லைனுக்கு இதே மெத்தட்லேயே டியூப் பீட்ஸ், சுகர் பீட் அண்ட் டல் கோல்ட் பீட்ஸ் சீக்வன்ஸையும் சேர்த்து இந்த மாதிரியாக ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடியோவுடைய வியூ ஒரு சைடு வைஸாக இப்போ எடுத்திருக்கேன். இந்த ஸ்டிச் நல்லா இன்னும் கிளியராக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக மேலே இருந்து இதனுடைய வியூவை உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஸ்டிச் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு இப்போ புரிஞ்சிடும். பாருங்கள், லாங் ஸ்டிச்சாக இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், ஒரு டியூப் பீடும் சுகர் பீடையும் சேர்த்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அண்டு டல் கோல்டு பீட்ஸ் 4 mm சைஸில் எடுத்திருக்கேன். அதோடு சேர்த்து சீக்வன்ஸையும் வச்சுட்டு லாக் செயின் போட்டுக்கிடணும். இது 1 by 1 இந்த லைன்ஸ் எல்லாத்தையுமே நாட் போட்டுட்டு தான் நான் என்ன செஞ்சுக்கிறேன், ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எண்டு நாட் மேலே கூடி போடுறது தான் ரொம்ப ஈஸியான மெத்தடும் கூட. ஸோ எண்டு நாட் மேலே கூடி போடுறதையும் ஸ்டிச் பண்ணுறதையும் ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ப்ரைடல் ப்ளவுஸோடைய டிசைன் ரொம்ப ஈஸியான டிசைனும் கூட. ஒன்லி லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறோம். அண்டு ஸ்டெம்முக்கு ஒன்லி இந்த மாதிரியாக லைன்ஸ் மட்டும்தான் ட்ரா பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்லைன் பக்கம் ஒன்லி செயின் ஸ்டிச் மட்டும்தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அண்டு அதுவும் கலர் த்ரெட்டில் அந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு என்ன கலரில் நம்ம த்ரெட் எடுத்துருக்கோமோ அதே கலரை வச்சு தான் நெக்லைன்லேயும் இந்த மாதிரி செயின் ஸ்டிச் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நல்ல பியூட்டிஃபுல் லுக்கில் ஹைலைட் ஆச்சு. லாஸ்ட்டாக இந்த வீடியோவில் சாரியோடையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இதனுடைய ஒர்க் எல்லாம் எப்படி இருக்குங்கிறதையும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த பேஸ் ரிங்கை லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டில் சென்டரில் இருக்கிற அந்த கேப்பில் இதை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட போகிறேன். நார்மல் நீடில் அண்ட் த்ரெட்டை வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஸ்டோன்ஸை நமக்கு பிடிச்ச கலர்ஸில் வச்சுக்கலாம். நான் இதில் ஒயிட் கலர் வச்சு நல்லா ஹைலைட் பண்ணி காட்டணுங்கிறதுக்காக ஒயிட் வச்சுக்கிட்டேன். ஃபைனலாக இதனுடைய பேக் நெக் டிசைன் ஃபினிஷிங் நல்லா நீட் லுக்கில் இருந்தது. அண்டு ஸ்லீவுக்கு இந்த மாதிரி ஃபினிஷிங்கில் நீட்டாக ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கோம். ஏன்னா இது ஒரு ஷார்ட் ஸ்லீவும் கூட. அண்ட் இப்போ அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். பேக் நெக் வித் ஸ்லீவோடையும் பார்க்கும்போது ப்ரிட்டி லுக்கில் நீட்டாக இருந்தது. அண்ட் இதனுடைய சாரியோடையும் பார்க்கும்போதும் ஸோ ப்ரிட்டியாக இருந்தது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இது வரைக்கும் மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.